கலையும் கல்வியும். காலையில் பேப்பர் படித்தேன், அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கை தட்டினா ரத்த ஓட்டம் நல்லா ஓடுமா, சுகர் நோய் வராதான். நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், சுகர் நோய் வராதான். இன்னும் பாதி பேருக்கு சுகர் குறைஞ்சிருச்சு. நல்லா தட்டலாமே ஒரே ஒரு தடவை. கலைஞர்களுடைய அதிகபட்ச ஆசையே அந்த கைத்தட்டல்கள் தான். வீட்டுக்கு போனாலும் அந்த கைத்தட்டல்கள் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த அருமையான மேடையில் இந்த கிராமிய கலைக்கு ஒரு பெரும் வாய்ப்பை கொடுத்த அவருடைய பெற்றோருக்கு பெரும் வாய்ப்பினை கொடுத்துக்கிண்டு காலம் கருதி பேச வேண்டியது இருக்கிறது. முதலாவது இந்த உறவுகளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா போன வாரம் அப்படி தான் ஒருத்தர் வந்து பத்திரிக்கை அனுப்புனார். சகா கல்யாணம் வச்சுருக்கோம், வீட்டில் வர முடியாது, வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்பியிருக்கேன்னாரு. நானும் சொன்னேன், என்னாலே வர முடியல, 2000 ரூபா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், எடுத்துக்கோங்க அப்படின்ட்டேன். ஏன்னா இங்கே உறவுகள் வந்து சேர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அப்பேற்பட்ட இடங்களில் இன்றைக்கி விடுமுறை நாளில் அழகாக அமர்ந்திருக்கும் உங்கள் உறவுகள் அனைவருக்கும் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் சம்பாதித்து வைத்த பெரும் சொத்துக்களே நீங்கள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே உள்ள ஆசான்கள் எல்லா ஆசான்களுக்கும் ஒரே வரியில் சொல்லிடுறேன், ஆலமரம் போல் ஆலமரம் மட்டும்தான் தன் விழுதுகளையும் உறுதியாக நிறுத்தி தனிமரமும் தோப்பாகும் என சொல்வது ஆலமரம். அதுபோன்று உட்கார்க்கும் இந்த ஆலமரங்களாக இருக்கும் அனைத்து ஆசான்களுக்கும் பெரும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, அருமையாக நம்முடைய பாப்பாவை வாழ்த்தி சொல்லி ஆகணும். சொல்லத்தான் போகிறேன் ஒரே வரியில். அவளை ஒரு பூவோடு ஒப்பிடுகிறேன். பெண்ணுனாலே பூவோடு தான் ஒப்பிடுவோம், நானும் ஒரு பூவோடு ஒப்பிடுறேன். அது ரோஜா பூவோ, மல்லிகைப்பூவோ, சாமங்கியோ, செண்டோ, தாழம்பூவோ, எந்த பூவோ நான் ஒப்பிடும். இந்த பூக்கள்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும், பதப்படுத்தப்பட்டு வெளிநாடு போனால் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் நான் ஒப்பிடும் பூ ஒரு பருத்திப்பூ. பருத்திப்பூ மட்டும்தான் பஞ்சாகி நூலாகி ஆடையாகி பெண்களையும் ஆண்களையும் மானத்தை காக்கும் வரை அந்த பூ தொடர்ச்சியாக இருக்கும். அப்பேற்பட்ட பூவாக இந்த சிறுமியை நான் ஒப்பிட்டு, அவர் கற்றுக்கொண்ட கலை உலகம் முழுவதும் செல்ல வேண்டும், அவர் வழியாக பல மாணவர்களுக்கு அந்த கலையை செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு, கலை வழி மனிதநேயம் காப்போம், கிராமிய கலைகளை வளர்ப்போம் என்ற வழியில் தூத்துக்குடி, இங்கே சென்னை சார் சொன்ன கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. என்னோடு பயணிக்கும் என் சகாக்களுக்கு அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்வுகளெல்லாம் பொறுமையாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபர், நல்லா தட்டிடலாம். ஏன்னா இன்றைக்கி முடிஞ்சு போகிற நிகழ்வை காலங்காலமாக எடுத்து சொல்லும் வரலாறாக அதை நினைவு கூறும் நம்ம ஃபோட்டோகிராஃபருக்கும் அருமையாக மேடை அமைத்து கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. கலையும் கல்வியும் சகா.